சோழன் மனசால காயத்ரிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நிற்க முடியாமல் கிளம்பி வெளியில் வந்துடுறாரு. காயத்ரி கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் இப்படி அவரை கூப்பிட்டு வந்து சாரிலாம் கேட்க வச்சிங்கன்னு நிலாட்ட கேட்குறாங்க. நிலா சொல்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்காருல்ல, மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளியில் வந்தோடனே காரில் ஏறிட்டு சோழன் சொல்கிறாரு, நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ண தப்பை நீங்கள் சரி பண்ணணுன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோழன். அதுக்கு வந்து பாண்டியனும் பல்லவனும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் சொல்றான், ரொம்ப திருந்தாத, நீ திருந்தினா சோழன் அண்ணன் யாருன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றான். இதை பேசிட்டு இருக்கும்போதே பல்லவன் பண்ண சேட்டைய சேருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பாண்டி சொல்றாரு, அண்ணனை பொறுக்கி நீ எதுக்கிட்ட சொன்னேன், அதுக்கு இந்த சோழனை சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கேப் ஓனர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி சோழனுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறாரு. நிலா அப்படியே கோவமா எந்திச்சு போயிடுறாங்க. அப்புறம் பல்லவனுக்கு ஒரு வாட்ச் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க நிலா. அது ரொம்ப ஆசையாக இல்லாட்டி காமிச்சிட்ருக்கான் பல்லவன். அப்போ சோழன் வந்து நிலா பக்கத்தில் ஒரு மாதிரி கில்ட்டியாக வந்து நிற்கிறாரு. என்ன பேச போகிறாருன்னு நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும். சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.